தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். லேட்டஸ்ட் அப்டேட்டோட நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். அவரோட நேரடியாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். நயினார் நாகேந்திரன் டெல்லி கூப்பிட்டுருக்காங்களாமே சார்? நீங்க என்ன கேட்க கூடாது சார், நீங்க சொல்லணும் சார். நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்கிறார்கள். நாளை அவர் டெல்லிக்கு வர இருக்கிறார். தவிர அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு விட்டார். அண்ணாமலை செய்த ஒரு நல்லது கெட்டது என்று எது இருந்தாலும் சரி, அண்ணாமலை தமிழகத்திற்கு தேவை என்று நரேந்திர மோடி அவர்கள் பிரியப்படுவதால் அண்ணாமலை எத்தனை சொன்னாலும் சரி, RSS அது துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியினுடைய பிரஷர் இருந்தாலும் சரி, அண்ணாமலை பற்றி நன்றதாகத்தான் சொல்லுகிறார்கள் டெல்லியில். எது வந்து வெயிட் பண்ணியே பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த விஷயத்துல அப்படின்ட்டு. நேற்றைக்கு முதலமைச்சர் விஜய் பேசிய பேச்சு திருச்சி கிழக்குல வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இதுல பல விஷயங்களை அவரு பேசினதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நான் என்ன இங்க ஒரு சமூக நீதி, நதிநீர் தாவாவாக இருக்கட்டும், எதுலயும் ஒரு சமரசம்ன்ற பேச்சுக்கே, மாநில உரிமைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய பேச்சுக்கே இங்க இடமில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா டெல்லியில வரும்போது ஒரு 4 கோரிக்கை தான் வச்சாரு அப்படின்றதுதான் வந்த செய்தி. ஏன்னா அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசல, ஒரு 4 கோரிக்கை தான் கொடுக்கப்பட்டதுன்னு பேசுது. டெல்லியில எப்படி பாக்குறாங்க சார் இந்த பேச்சு ஆகட்டும், இவருடைய செயல்பாடுகள் ஆகட்டும், இந்த வெற்றி ஆகட்டும், இதெல்லாம் டெல்லியில எப்படி பாக்குறாங்க? என்னை பொறுத்தமட்டில் திருச்சியினுடைய பேச்சு என்பது டெல்லியிலும் எதிரொலித்தது. பலர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ்காரர்களுக்கும் வயத்துல ஜுரம் கட்டுச்சு, பாஜகவினருக்கும் தெரிந்து விட்டது. முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த பொழுது 8 கோடி தமிழர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று 145 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி அறிவுரை வழங்கினார். என்ன என்று கேட்டால், அரை மணி நேரம் அந்த கூட்டம் நடந்தது இருவருக்கும். தமிழகத்தில் 10 நிமிஷங்கள் நம்பாதீங்க. 20 நிமிஷம் 10 நிமிஷம் வெளில இருந்தாரு, 10 நிமிஷம் தான் பேசினாரு, உடனே அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி பல செய்தி தானே நம்மள எல்லாமே போய் அது விஜய் வாய் மூன்று இருக்கிறதுனால இவ்வளவு வருதுங்க. மீதி அவர் பத்திரிகை குறிப்பு கொடுத்திருக்கணும், இல்ல பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கணும். இருந்தாலும் விஜயினுடைய சுதந்திரம் அவருடைய சுதந்திரமாகத்தான் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அவருடைய பேச்சு பதவியேற்கும் பொழுது நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னதனுடைய தொடக்கம் தான். நேற்று ஒரு முடிவுரை இல்லாவிட்டாலும் அதனுடைய அழுத்தத்தை சொன்னார். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருப்பேன், டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு அர்த்தம். என்னுடைய பேண்ட் பிளாக், ஒயிட் ஷர்ட், பிளாக் அண்ட் ஒயிட், நான் ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது என்று சொன்னது. அருகே ரமேஷ் என்ற ஒரு பிராமண இளைஞரை, ஐயங்கார் மாவனை, ஒரு சமையல்காரனுடைய மகனை வைத்துக் கொண்டு சொன்னார். ஆனால் அதே ரமேஷுடைய தாயாரிடம் தொலைபேசியில் பேசும்பொழுது விஜய் கூறியதாக நான் செய்தி கேள்விப்பட்டேன். அந்த ரமேஷுடைய தாயிடம், தாங்கள் சமையல் செய்ததை நிறுத்தி கொள்ளுங்கள், தன்னுடைய மகன் மந்திரியாகிவிட்டான், இனி அவர்களுக்கு வேலை செய்தது போதும், ஓய்வெடுங்கள், சென்னையில் ஒரு பெரிய வீடு கொடுத்துருக்கோம், அந்த வீட்டுல தங்குங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க சமையல் பண்ணி எனக்கு சாப்பாடு போடுங்கலாம் ஒரு பேசக்கூடிய அளவிற்கு மனிதாபம் கொண்ட முதலமைச்சருக்கு பாராட்டுதல்களை தெரிவிக்கிறேன். நான் ஒரு பிராமணன் என்ற ஒரு அகங்காரத்தில் சொல்லுகிறேன். என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த 2 பேருக்கு பதவி கொடுத்ததுனால் விஜய் அவர்களுக்கு ஒரு சல்யூட். அதுதாங்க சோசியல் ஜஸ்டிஸ். சாமலா இல்ல, இப்ப அது அவர் பேச மாட்டேங்கிறாரு, அவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்படின்ற விஷயம் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தொடர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் இந்த ஒரு 30 நாள் கூட முடியல. அதற்குள்ள தாவேக அரசு மீதும் முதலமைச்சர் விஜய் மீதும் வைக்கப்படுது. நேற்றைக்கு அதை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. என் மீது குற்றங்கள் இங்க சுமத்தப்படுது, நீங்க ஆரம்பிச்சு வச்சு நீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு போயிட்டு கடைசியில இன்றைக்கு என் மீது குற்றம் சுமத்துறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அப்படித்தான் அங்கேயும் பார்க்கப்படுதா? எப்படி? அதே மாதிரிதான் பார்க்கப்படுகிறது. அரசியல் விமர்சகர்கள் மூலமாக விஜய் அவர்கள் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் தமிழக அரசியலில் மைய புள்ளியாக இருப்பார் என்பதைத்தான் அவருடைய பேச்சு துணிக்கிறது என்று சில வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள். அது இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் தான் சண்டை என்று சொல்லி அதிமுகவை ஒரு புறமாக தள்ளியதும் ஒரு விதமான ஒரு புது முயற்சியாகத்தான் பார்க்கிறார்கள் வட இந்தியாவில். எதிர்கட்சியில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும், எதிர்கட்சியே இல்லை என்று சொன்னாலும், இப்பொழுது அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னான்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 147 கட்சியில இது ஒரு 148 மாறுமே தவிர ஒன்னும் மிளிராது என்று சொன்னாலும், விஜய் அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஷியாமலா, நான்
ஆங்கில பத்திரிகை அது ஊடகமான தி பிரிண்ட் என்று சேகர் குப்தா நடத்தக்கூடிய அந்த பிரிண்டினுடைய வலைதளத்தில் என்னுடைய கருத்தையும் என்னுடைய கட்டுரையும் பிரதிபலித்திருக்கிறார். அதில் விஜயிசம் என்பதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு விஜய். அந்த விஜயிசம் என்ன என்று கேட்டால், நியோ திராவிடியன் மாடல், திராவிடியன் மாடல் திமுக கொண்டு வந்ததை விட மெருகுமுருகிய மிளறப்பட்ட ரிஃபைன்டு திராவிடியன் மாடல் அண்ணாதுரை அண்ட் காமராஜர், வேலு நாச்சியார், அம்பேத்கர், அப்புறம் மீதி போன்றவெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர் ஒரு புதியதான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கார். ஷாமலம்மா, விஜய் மத்திய அரசாங்கத்தில் நிர்மலா சீதாராமனை பார்த்து விட்டு சென்றார். போதாத குறைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் சொல்லி இருக்கிறார், கூடிய விரைவில் நாங்கள் வெள்ளை அறிக்கை தருவோம் என்று. நேற்று கூட திருச்சியில் முதலமைச்சர் பேசும்பொழுது கஜானா காலி, 4 பக்கம் பூட்டு வச்சுட்டு போட்டாங்கன்னு சொன்னார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி வெட்ட வெளிச்சமாக பலருக்கும் புரியும் அளவிற்கு விஜய் அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட போகிறார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஊழலை குறிப்பிட்டு காண்பிப்பார். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் ஜூன் மாதம் 3வது வாரத்தில் தமிழக நிதிநிலையை அறிவித்து அதற்கான ஆயத்தங்களை தமிழக அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் அவருடைய பேச்சு உணர்த்துகிறதாக டெல்லியில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள், நிதி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தமிழ்காரர்கள் கருதுகிறார்கள். முதலமைச்சர் டெல்லிக்கு வந்திருந்த பொழுது முன்னாள் நிதி செயலாளராகவும் இப்பொழுது மத்திய அரசில் மிக உயர்வு பதவி வைக்கக்கூடிய டிவி சோமநாதன் என்று சொல்லக்கூடிய கேபினட் செக்ரட்டரியும், எஸ் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய மெய்டி டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியும் முதலமைச்சரை பார்க்கும்போது நிதிநிலையை பற்றி அவர்களெல்லாம் பேசியிருப்பதாக வலாவாரியாக செய்திகள் வந்தாலும் அவர்களுடைய இன்புட்ஸையும் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் மிகவும் ஆழமாக அழுத்தமாக ஒரு நிதானமாக செயல்பட்டு வருவதாகத்தான் தெரிகிறது. ஆனால் அவருடைய தேர்தல் பேச்சுக்கும் முதலமைச்சரான பிறகு பேசக்கூடிய பேச்சுக்கும் பல மாறுதல்களை நான் பார்க்கிறேன். கேலி கிண்டல் இருந்தாலும் பொறுப்பான முறையில் நேற்று முதலமைச்சராக அவர் பேசினார் என்று தான் என்னுடைய மனதில் படுகிறது. எல்லாரும் வெறும் பரப்புரையாதான் இருக்கு. ஒரு முதலமைச்சரா இருந்தா என்ன செய்வேன்னு பேசியிருக்கணும், என்னென்ன திட்டங்கள் செய்ய போறோம், அடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறோம், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்க போறேன்னு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் திமுகன்னு பேசிட்டே இருக்காரு. அதுவே முதல்ல தப்பு அப்படின்ற ஒரு விமர்சன பார்வை தானே இங்க வைக்கப்படுது. அது அவருக்கு பதில் அவரே சொல்லிட்டாரு ஷாம்லா. நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு அது புரிஞ்சிருக்குது. அந்த ஹாட் சீட்ல உட்காந்து இருக்கிறதுனால 6 மாசம் எனக்கு டைம் கொடுத்தாங்க, 6 மணி நேரத்திலேயே கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, ரீல் ஓட்டுறாங்களே சொன்னாரா இல்லையா? அந்த ரீல் ஓட்டுறதை தவிர நேற்று திருச்சியில் பேசியது டெல்லியில் எப்படி ஒரு 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 விளக்கம் தருகிறார்கள் என்றால், இனி வரக்கூடிய நாட்களில் கடந்த அதிமுக, திமுக, எம்ஜிஆர், கருணாநிதி, ஸ்டாலின் அரசுகளை தவிர விஜய் அரசு செய்யக்கூடிய ஒரு நல்ல சேவை என்ன என்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபைக்கு 24x7 ஒரு தனி சேனலை ஆரம்பித்து விட்டு அதில் நேரடி ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், நேற்று அதற்கு சொல்லிட்டார், நீ ரீலுங்கிறீங்களே, எல்லா ஜனங்களும் சட்டசபையில என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்கன்னு சொன்னாரு. அதுதான் இண்டிகேஷன் ஷாமலா. பரப்புரை இருக்கட்டும், இனி தமிழ்நாடு சட்டசபையில எப்படி தனபால் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது சபாநாயகராக இருந்து அவர் மீது அவருடைய டேபிள் மீது டான்ஸ் ஆடினாங்களே, இதே துரைமுருகனும் இதே மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி நடக்குவதற்கு எதிர்பார்க்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடி ஒளிபரப்பு செய்தால் தன் மீது, தன்னுடைய அரசாங்கத்தின் மீது திமுகவின் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை பொதுமக்களுக்கு நேரடியாக காண்பித்து விடுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஷியாமளா. இப்ப அதே நேரத்துல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. ஆட்சியில என்ன பெரிய வித்தியாசம் வந்துருச்சு? இப்ப அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு கூட அத சொல்லியிருக்காரு. என்ன பெரிய வித்தியாசம்? அதே வழியிலதான் தாவேக்கா அரசும் பயணிக்குது. இது என்ன மாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவங்களும் எப்ப கேட்டாலும் என்ன பிரச்சனை கேட்டாலும் முன்ன அதிமுக கையை காட்டுவாங்க. இப்ப இவர் திமுகவை கை காட்டுறாரு. இப்ப இதுல என்ன பெரிய மாறுதல் இருந்திருக்கும்? பொதுமக்களிடையே அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருந்தாலும் ஆட்சிக்கு 20 நாள் 1 மாசம் தான் ஆயிருக்குது. இன்னும் அவருக்கு டைம் கொடுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டும். டெல்லியில் 45 ஆண்டு காலம் இந்திய அரசியலை
கரைச்சு குடிச்சு இருந்தாலும் சில அரசியல் எனக்கு இன்னும் புரியவில்லை. நான் கற்றுக்கொண்டது 10% தான், ஒன்னுக்கு 90% கற்றுக்கொள்ளவில்லை. டெல்லி அரசியல் என்பது வங்கக்குடல் கடல் சமுத்திரம் மாதிரி. அது மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு இருட்டுல கண்ணை மூடிட்டு நடந்து சொன்ன அந்த மாதிரி நடக்கிறாரு இப்போ. அது புரிதலுக்கு குறைஞ்சது 6 மாசம் ஆகும். அதுக்குதான் முதல்ல MK ஸ்டாலின் சொன்ன 6 வருஷம், ரஜினிகாந்த் சொன்னார் 2 வருஷம். ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லைம்மா அது. அதுவும் அரசாங்கத்தின நாடாளுமன்றத்தில் 45 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நான் குறைந்தது. கேள்வி நேரம் என்றால் தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் IQ சென்டர், நிறைய நாலேஜ் வரும். அதுல நான் 30 வருஷம் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணா கூட நமக்கு அரசியல் புரியல. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அதிகாரிகள் நடத்துவதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக சில ஆலோசகர்கள் இருந்தாலும் இனி அவர் சினிமா பாதையை விட்டு நடைமுறையில் அரசியல் பாதைக்கு வந்தாக வேண்டும். அதனால்தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும். இருந்தாலும் அவர் கண்டிப்பாக திமுக அரசு மீது இனி குறை சொல்ல மாட்டார். நான் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறேன், எனக்கு ஊழல் வேண்டாம் நேற்று அறிமுகப்படுத்தினார் பாருங்க, அது ஒரு மேஜர் திருப்பமாக நான் பார்க்கிறேன். இப்ப அதே நேரத்துல ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியலை நோக்கி நகர போகிறார். இப்ப இங்க இடைத்தேர்தல் கூட பத்தி கூட கவலைப்படல. இந்த தமிழக அரசியல் முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுத்துட்டு தேசிய அரசியலை நோக்கி நகர்கிறார், மம்தா பானர்ஜியுடன் இணைகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இது எந்த அளவிற்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இது சாத்தியப்படுமா? அதே நேரத்துல இண்டி கூட்டணி அப்படின்றதோட நிலைமை என்ன? அங்க கூட்டம் வேற நடக்க போகுதுன்னு நீங்க முன்னாடியே சொல்றீங்க. சோ அதுல அங்க என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க? ஜூன் மாதம் 6ஆம் தேதி ராகுல் காந்தி தலைமையில், மல்லிகார்ஜுன் தலைமையில் டெல்லியில் ஒரு மாபெரும் இண்டி கூட்டணி கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கு நடுவே MK ஸ்டாலின் இண்டி கூட்டணியில் இருக்காரா இல்லையா தெரியல. திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், இண்டி கூட்டணி வெளிவந்து விட்டார்கள். காரணம், லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் எங்களுக்கு தனி சீட்டு வேண்டும் என்று MK ஸ்டாலின் ஆணையின் பெயரில் கனிமொழி ஒரு பதில் போட்டாங்க, லெட்டர் போட்டாங்க ஓம் பிர்லா ஸ்பீக்கருக்கு. அதுல இருந்து ஒன்று தெரியுது, இண்டி கூட்டணியில் அவங்க இல்லைன்னு. அதை தவிர இன்னைக்கு நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது 5:30 மணி. 3 மணிக்குங்க 60 MLA மம்தா பானர்ஜியுடைய MLA ஸ்பீக்கரை போய் பார்த்து நாங்க தனியா கட்சி ஆரம்பிக்க போறோம், அங்கதான் ஒரிஜினல் TMCன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் இண்டி கூட்டணி என்ன இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேத்திக்கு அவங்க அழைச்ச கூட்டத்துக்கு தான் 60 பேர் வரவே இல்லையே, அப்பவே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது தமிழக அரசியல் மாதிரி மேற்கு வங்காளத்திலும் இருக்கிறது. அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியை நோக்கித்தான் எதிர்கட்சியும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் இண்டி கூட்டணி என்பது செத்து போச்சு. நார்த் இந்தியா இல்லவே இல்லை. மம்தா பானர்ஜியும் MK ஸ்டாலின் எந்த பாஷையில பேசுவாங்கம்மா? இண்டி கூட்டணி இல்லையா, இல்ல இண்டி கூட்டணியில காங்கிரஸ் இல்லையா? இண்டி கூட்டணி இல்ல, அகிலேஷ் யாதவ் இல்ல, ஓம் பிர்லா ஓமர் அப்துல்லா இல்ல, உத்தவ் தாக்கரே இல்ல. அந்தந்த ஊர்ல இப்போ கட்சியில மாறுதல்கள் வந்து விட்டது. உதாரணத்துக்கு சரத்பவாருடைய மருமகளான சுனேத்ரா பவார் தடால்னு சொல்லிட்டாங்க, we are not with காங்கிரஸ். அதாவது அந்த தேசிய கூட்டணின்னு இல்லை. சுப்ரியா சூலேனுடைய மாப்பிள்ளையாக ஒரு சிவசேனா ஆளுங்க வராங்க. மகாராஷ்டிரா அரசியலில் குழப்பம். அங்க சரத்பவார் அங்க இண்டி கூட்டணியில் இருக்காரா இல்லையா தெரியல. ஆக மொத்தம் இண்டி கூட்டணி என்பது அகில இந்திய அளவில் செத்து போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, MK ஸ்டாலினுக்கு இந்தி கட்டுக்காத இருக்கிற மட்டும் அவர் நார்த் இந்தியாவில் வராது இருக்கிறது நல்லது. அவர் பிரதமராக முடியாது, மத்திய அமைச்சராக முடியாது. மம்தா பானர்ஜிக்கு இந்தி விரோதம் இருக்கு. இந்தி விரோதத்தை சொன்னீங்கன்னா 18 மாநிலங்கள் இந்தியை ஆதரிக்கின்றன, 8 மாநிலங்கள் தான் எதிராக இருக்கிறது. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா உதயநிதி செய்வதுதான் கரெக்ட். அவங்க சென்னையிலேயே இருந்து போட்டியிடமே தவிர சனாதனத்தை வைத்துக் கொண்டும் இந்தியை வைத்துக் கொண்டும் இந்துக்கு விரோதம் என்று சொல்றது நடக்காது. அல்லாத தவிர ஒன்னொன்னு ஒரு பெரிய ஸ்கூப் என்னன்னு சொல்றீங்கன்னா கேட்டீங்கன்னா பரபரப்பான விஷயம். நேற்று கிரண் ரிஜிஜு மத்திய நாடாளுமன்றத்தினுடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கனிமொழியுடன் TR பாலுடன் பேசிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் வரக்கூடிய இந்த மான்சூன் செஷன்ல பாஜக அரசு, என்டிஏ அரசு டீலிமிட்டேஷன் திருப்பி கொண்டு போறாங்க. வித் சம் அமெண்டட் ரெசல்யூஷன் 50% சேர்த்து எதை திமுக வேண்டும் என்று சொன்னார்களோ, திரிணாமுல் காங்கிரஸ் வேண்டும் என்று சொன்னார்களோ, மேற்கு வங்க தமிழ்நாடு தேர்தலுக்கு பிறகு
டிவிகேக்கு ஒரு ராஜ்யசபா லோக்சபா எம்பி இல்லாத பின்னணியில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 50% வாக்களிக்க போகிறது. அப்ப திமுக பாஜக ஆயிடுச்சு. திமுக பாஜக உறவு வருகிறதா என்று கேட்டால் இல்லை. சட்டசபையிலும் மாநிலங்களிலும் லோக்சபாலும் we will help you on issue by support சொல்லிட்டாங்க. அது மெதுமெதுவா 2029க்குள்ள காங்கிரஸை தமிழ் வெற்றி கழகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அதற்கு சம்மதம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், நேற்று திருச்சியில் முதலமைச்சர் பேசியதை பார்த்தால் தனக்கு ஒரு 20 சீட்டு எப்படி இன்னைக்கு பாருங்க, வைகோ வேற சொல்லிட்டாரு அந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறாங்க, தாவேக்கால சேர போறாங்க. எல்லாம் என்ன ஒரு 20 எம்எல்ஏ வச்சுட்டு இன்னும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணல. 20 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷியாமலா குறைஞ்சதை ஒரு 15 சீட் பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸுக்கும் பெப்பே, முஸ்லீம் லீகுக்கும் பெப்பே, கம்யூனிஸ்டுக்கு டாட்டா, விடுதலை சிறுத்தைகள் போப்போ. விஜய் வந்து இன்னும் 10 வருஷம் இருப்பாருமா. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மறந்து போயிடணுமா முதலமைச்சர்? சார் அவரே அதை நம்புறாரான்னு தெரியலையே. நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களே 10 வருஷம் இருப்பாருன்னு. அவரே இப்போ எனக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்திருந்திருந்தாக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஆதரவு அளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றதை பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரியா தானே தெரிஞ்சது. நீங்க சொல்றீங்க அதைத்தானே 2014 நரேந்திர மோடி சொன்னார், எனக்கு 340 கமல் தேதிஜின்னு கொடுத்தாங்களா இல்லையா? அதே மாதிரி 106 விசில் கொடுத்தீங்களா, 200 விசில் கொடுக்கணும்னு சொன்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் அவரை அசைக்க முடியாதுமா. அந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு ஃபேடவே ஆயிடுச்சு ஷாமலா. இல்லம்மா, அது அந்த திராவிடியன் நாடு, திராவிடியன் மாடல், திராவிடியன் ஸ்டாக் எல்லாம் வச்சுட்டு ஏமாத்த நடக்காதுமா. இனிமேல் பொதுமக்கள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டலைசேஷன், வெர்ச்சுவல் இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷனுடைய ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் வந்து தமிழக மாணவர்களை மட்டுமல்ல அனைத்து மாணவர்களையும் உலக மாணவர்களையும் கவர்ந்து விட்டது. அவர்கள் அதுமேதான் போவாங்களே தவிர இனிமேல் திராவிடம் திராவிடம் திராவிடம்னா ஏமாத்த முடியாது. நேத்தி பாருங்க, சமூக நீதி எல்லாருக்கும் சொன்னாரு. சமூக நீதி ஈக்குவல் ஃபார் ஆல், அதுதான் சமூக நீதி. பிராமணர் ஒண்டி மைனாரிட்டின்னு ஒதுக்கி வச்சுட்டு திமுக அட்டகாசம் பண்ணாங்களே, இன்னும் பிராமணர் கொடுத்துட்டாரு. ஜெயலலிதாவே பிராமணனா இருந்தா கூட அந்த அமைச்சர் பிராமணன் இல்லவே இல்லையே. இவர் வந்து கிறிஸ்துவராக இருந்தாலும் பிராமண மந்திரி வச்சிருக்காரு. அதுதான் மாறுதலாக நான் நினைக்கிறேன் ஷாமலா. அதே நேரத்துல ஆனா என்டிஏக்குள்ளேயே திராவிட கட்சி இன்னமும் இருந்துட்டு தானே இருக்கு. ஏடிஎம்கே இருக்கிறத பாக்குறோம். அப்ப அங்கேயும் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு நிச்சயம். இப்ப என்டிஏல இருந்து அவர் போகவே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி, தினகரன், ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ் அவங்க 10ஆம் தேதி டெல்லிக்கு வந்தாங்கன்னு ஆச்சரியப்படுவதற்கு இல்லையே. மாற்றம் இருக்குமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? என்டிஏ கூட்டணிங்கிறது ஒன்னு சொல்ல போனா வச்சுக்கேன், ஒரு பூமாலை இருக்குதுமா, கையில கொடுத்துடுறோம், ஒண்ணு வாடி போயிடுது, இல்ல எடும்போது சிதறிடுது. அதே பூமாலை வந்து சில பிராணிகள் கையில கொடுத்தீங்கன்னா பிச்சு போட்டுரும். அந்த மாதிரியான நிலைமையில அகில இந்திய அளவிலும் இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பிட்டு வைத்து பல மாற்றங்களை கொண்டு வந்து நரேந்திர மோடி செய்த மாதிரி தமிழகத்திலும் பல மாற்றங்களை கொண்டு வந்து எல்லாத்தையுமே டாப் சீட்டரை பண்ண தலைகீழாக்க இருக்கிறார் விஜய் அவர்கள். பொறுத்திருந்து பாருங்கள். தமிழகத்தில் மாணவர்களுடைய பாதுகாப்பு, போதைப் பொருள், கள்ளச்சாராயம் எல்லாம் இல்லாத நாடாக மாற்றுவேன் என்று சொன்ன ஒரு சபதம் எடுத்துக்கொண்ட விஜய்க்கு பல தரப்பிலிருந்து அவருக்கு ஆதரவு பெற ஆரம்பித்து விட்டதாகத்தான் டெல்லியில் அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள் ஷாமலா. பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் பல லேட்டஸ்ட் அப்டேட்டை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு.